கரூருக்கு பிறகு பொதுவெளியில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, 11 நிமிட பேச்சு அனல் பறந்ததா? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு திறந்த வெளியில மக்களை சந்திப்பதுங்கிறது இப்பதான். இதற்கு முன்னாடி நடந்த கூட்டம்ங்கிறது இண்டோர்ல நடந்தது. அப்போ பொதுமக்களை சந்தித்து ஒரு சகஜ நிலைமைக்கு ஒரு முதல்ல வரணும். ஏன்னா விஜயனுடைய கட்சி கூட்டங்கள் எங்கு நடந்தாலும் அது கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமா இருக்கும். அதை நீங்க ஒரு கட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை முதல்ல பாண்டிச்சேரி நிர்வாகம் மாத்திருக்கு. ஒரு மாவட்டம் போகும்பொழுதும் எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இந்த பகுதியோட பிரச்சனைகள் இது அப்படின்னு ஒரு விஷயங்களை பேசுறாங்க. ஆனா நிகழ்காலத்தில் அங்க என்ன பிரச்சனை? அவர் இன்னும் முழுமையான அரசியல்வாதியா மாறல. ஒரு புறம் முஸ்லீம் வாக்குகள் வேணும், இன்னொரு புறம் இந்துக்கள் வாக்குகள் வேணும். இந்த நேரத்தில் நாம ஒரு கருத்து சொல்லி ஏதோ ஒரு தரப்பை நமக்கு எதிராக மாத்திரக்கூடாது அந்த கருத்துன்னு அவர் நினைக்கிறார். அமைதியா இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே, தானா சால்வ் ஆயிருமேன்னு நினைக்கிறார். அது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல. டக்குன்னு இன்னொருத்தர் பார்த்தா கூட்டத்தில் துப்பாக்கியோடு வந்து விட்டார். இல்ல, ரொம்ப தவறான ஒரு பழக்கங்க. ஆக்சுவலா விஜய் எங்கேயாவது சிக்குவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டமா இப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அப்ப அங்க நீங்க துப்பாக்கியோடு போகும்போது அது ஏதோ ஒரு வகையில விஜயத்தான் பாதிக்கும்ங்கிறது அவருக்கு தெரியாதா? விஜய் அவர்கள் முடிவாக திமுகவை எதிர்த்த எம்ஜிஆர் போன்று தன்னை இந்த திமுகவை எதிர்ப்பதற்காக செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? எம்ஜிஆர்ங்கிறவரே ஒரு அருமையான ஃபார்முலாங்க. அவர் திரை கவர்ச்சிங்கிறத தாண்டி அவர் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இந்த மக்களுக்கு இருந்துச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வலைபேச்சு அந்தணன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. விஜய் அவருடைய அரசியலை முதல் படியிலிருந்தே கூர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பா கூட்டணி யாரோட அமைக்க போறாரு அப்படிங்கிறதையும் ஒரு வருடத்துக்கு முன்பே காங்கிரஸ்லாம் சொன்னீங்க. அந்த நெருடல் தான் போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த உண்மையா பொய்யாங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில புதுச்சேரிக்கு போயிருக்கிறாரு. கரூருக்கு பிறகு பொதுவெளியில் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, 11 நிமிட பேச்சு எப்படி இருந்தது? அனல் பறந்ததா? இல்லை, ஸ்பீச்சை பொறுத்தளவுக்கு அது புதுச்சேரி அரசியலுங்கிறதுனால இங்கே தமிழக அரசியலோடு பெருசாக ஒட்டலை. பட் இருந்தாலும் அவர் போன நோக்கம் என்னவோ அதை சரியாக நிறைவேற்றிருக்கிறார். முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு திறந்த வெளியில் மக்களை சந்திப்பதுங்கிறது இப்போ தான். இதற்கு முன்னாடி நடந்த கூட்டம்ங்கிறது இண்டோரில் நடந்தது. அப்போ பொதுமக்களை சந்தித்து ஒரு சகஜ நிலைமைக்கு ஒரு முதல்ல வரணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இந்த 41 உயிர்கள் பலிக்கு நாமும் ஒரு காரணம்ங்கிறது அவரை உறுத்திட்டே இருந்திருக்கும். அப்போ முதல்ல அந்த இறுக்கத்திலேருந்து வெளியில் வரணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு. அது அங்கே நிறைவேறிடுச்சு. இன்னொன்று, விஜயனுடைய கட்சி கூட்டங்கள் எங்கே நடந்தாலும் அது கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை முதல்ல பாண்டிச்சேரி நிர்வாகம் மாற்றிருக்கு. வெளியூர்லேருந்து தொண்டர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட அது எப்படி அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னெலாம் நான் பேசியிருக்கேன். என்னென்னா, இப்போ பாண்டிச்சேரியை சுற்றி நீங்கள் ஒரு தடுப்பு அரணெலாம் அமைக்க முடியாது. வெளியிலேருந்து வர்றவங்கள நீங்கள் எதுக்காக போகிறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்களா, விஜய் கூட்டத்துக்கு போகிறீங்களான்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ யாரை தடுப்பீங்க, யாரை விடுவீங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த QR கோடு இருக்கிறவங்கள மட்டுமே உள்ளே அனுப்பி பாண்டிச்சேரிக்கு வெளியிலே பல பேரை நிறுத்தி அது பெரிய வேலையை காவல்துறை பார்த்துருக்கு. அதைத்தான் அவர் ரொம்ப அழகாக அந்த மேடையில் அவங்களுக்கு நன்றி சொன்னார். அதை விட ஆதவர்ஜுனா பேசும்போது தமிழ்நாடு காவல்துறை பாண்டிச்சேரி காவல்துறையை பார்த்து கற்றுக்கொள்கிற அளவுக்கெல்லாம் அவர் பேசுகிறாரு. அவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்குது. இந்த 41 உயிர்கள் பலியானத்திற்கு காவல்துறை சரியான ஒத்துழைப்பு கொடுக்காது தான் காரணம்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் பதிய வச்சுட்டே இருக்காங்க. இந்த மீட்டிங்லேயே அதை பதிய வச்சாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய நோக்கம்ங்கிறது மக்களை திறந்த வெளிக்கு கொண்டு வந்து நாம் ஒரு மீட்டிங் நடத்தணுங்கிறது தான். அங்கே கருத்துக்கள் பேசுறது, அது பாண்டிச்சேரி ரங்கசாமிக்கு முதல்வருக்கு சாதகமாக இருக்கா எதிராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாம பொதுவெளியில் மக்களை சந்திக்கணும். அது ஒன்று தான் அவர் நோக்கமாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றிட்டார். அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் பேசின அந்த ஒரு 11 நிமிட பேச்சுக்காக இவர்கள் காத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு வீக்கெண்டு கிடையாது, வீக் டேஸில் ஒரு ஆர்டினரி டேல கொஞ்சம் வெயில் இருந்தது. அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி QR கோடு வசதிகள், நிறைய கட்டுப்பாடுகள், உள்ள அவ்வளோ பேர் வர முடியாது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, தாண்டி தான் வர்றாங்க. சில பேர் ஏரியும் குதிச்சாங்க. காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. அந்த காத்திருப்பு, அந்த நேரம், இந்த இவ்வளவு முயற்சிகளை முண்டியடித்து முன் வந்து நின்ற இதுக்கெல்லாம் அந்த 11 நிமிட பேச்சு தீனி போட்டதா? ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த பேச்சை விஜய் அவர்கள் பேசினார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் சற்று அதிகமாக பேசியிருக்கணும்? ஏன்னா இவ்வளவு நேரம் காத்திருந்து மீண்டும் அந்த 10 நிமிட பேச்சு, 4 நிமிட பேச்சு அப்படிங்கிறது செல்ல செல்ல இது எடுபடுமா, இல்லை விஜய் இன்னும் அதிகரிக்கணுமா? இல்லை, கட்டாயமாக அதிகரிக்கணும். எனக்கு தெரிந்து கலைஞரோடு எம்ஜிஆர் அரசியல் பண்ணும்போது கலைஞர் அளவுக்கு எம்ஜிஆரால் பேசுனதே கிடையாது. அவரால் பேசவும் முடியாது. கலைஞருங்கிறவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிறந்ததுலேருந்து பேச ஆரம்பித்தவராக இருப்பார். தூளியில் இருக்கும்போதே பேசின ஒருத்தரால் தான் அப்படி பேச முடியும்.
ஆனால் அவருக்கு எதிராக எம்ஜிஆர்னு ஒரு சக்தி ஒன்று வருது. அது வந்து பார்த்த உடனே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்குது. அதுகிட்ட பேச்சை யாரும் எதிர்பார்க்கல. நீ முகத்தை காட்டு போதும், உன் முகத்தை பார்த்தாலே நாங்கள் திருப்தி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. அதுதான் ஓட்டாக மாறிச்சு. கலைஞர் அளவுக்கு பேசணும்னு எம்ஜிஆரை எதிர்பார்த்துருந்தாங்கன்னா எம்ஜிஆர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஜெயிச்சிருக்க முடியாது இல்லையா? அப்போ வந்து விஜய்கிட்டையும் கிட்டத்தட்ட அப்படி தான் அதை எதிர்பார்க்குறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்திருந்த இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா நான் விஜயை பார்த்துட்டேங்கிற பெருமிதம் மட்டுமே தான் இருந்துச்சு. அவர் என்ன கருத்து சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அது எனக்கு தேவையும் இல்லைங்கிற கூட்டமாக தான் அங்கே வந்த கூட்டத்தில் பெரும்பாலானவரை பார்த்தேன். ஏன்னா எல்லாருமே அப்படி இருக்காங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம்னு வரும்போது எந்த கருத்தும் இல்லாமல் உங்கள் பேச்சும் அமைய முடியாது. அப்போ ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அதை பெரும்பாலும் அவங்க விரும்புகிறாங்களான்னா இல்லை. அவர் இன்னொரு அரை மணி நேரம் நின்னாருன்னா அந்த அரை மணி நேரமும் அவரை பார்க்கலான்னு நிற்கிற கூட்டமாக தான் அது இருக்கே தவிர அவர் என்ன பேச போகிறாரு அதில் நாம் என்ன கிரகிச்சோங்கிற கூட்டமாக அது சத்தியமாக இருக்க போகிறதில்ல. அப்போ அவர் வந்து போகும், நம்ம வந்தால் அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க நம்மளை பார்த்தாங்க போதுங்கிற அளவோட தான் ஒவ்வொரு முறையும் ஸ்பீச்சை கொண்டு போகிறாரு. பட் அப்படியே போக முடியாது, போகவும் கூடாது. மெல்ல மெல்ல அவர் டெவலப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் பேச்சா அதை மாற்றணும். இன்னமும் நான் இப்போ உங்கள் வாயிலாக நான் அவர்கிட்ட கேட்குறது என்னென்னா, இந்த ஸ்பீச்சை சுவாரஸ்யமாக எழுதி தருகிற நபர் கட்டாயமாக ஒரு பக்கத்தில் வேணும். ஏன்னா ஒரு எப்படி இருந்தாலும் அவர் பார்த்து தான் படிக்க போகிறார். அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு ஸ்பீச்சாக அது இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குட்டி கதை இருக்குது. அப்படின்னா இந்த பாண்டிச்சேரி ஸ்பீச்சை வச்சு ஒரு மாதம் அவங்க வந்து ஒரு விவாதிப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து இந்த மீட்டிங்கில் தான் இந்த கதையை சொன்னார்னு ரீகால் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரையான ஸ்பீச்சை அவர் எதிர்காலத்தில் கொண்டு வரக்கூடாது. கட்டாயமாக ஒரு சரியான நபரை அவர் கூட இருக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நாஞ்சில் சம்பத்தே இருக்காருன்னு வைங்களேன், முழு நேர பேச்சாளராக அவரை நீங்கள் பயன்படுத்தாமல் எனக்கான ஸ்பீச்சை எழுதி கொடுக்குற ஒரு நபராகவும் நீங்கள் இருங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு ஸ்பீச்சை அவர் எழுதி கொடுத்துட போகிறார். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவர் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ நிச்சயமா சார், இப்போ விஜய் அவர்கள் ஒரு முறை பேசும் பொழுதும் நிச்சயமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த கூட்டம் வந்து என்ன பேசினாலும் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டம் மட்டும் இல்லை, எல்லா கூட்டமும் சேர்த்து ஓட்டு போட்டால் தான் முதலமைச்சருங்கிற ஒரு நாட்கள் கிடைக்கும். அப்போ எல்லாருக்குமான அரசியலை பேசி ஆகணும். இப்போ அவர் ஒரு மாவட்டம் போகும் பொழுதும் எக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இந்த பகுதியோட பிரச்சனைகள் இது அப்படின்னு ஒரு விஷயங்களை பேசுறாங்க. ஆனால் நிகழ்காலத்தில் அங்கே என்ன பிரச்சனை, புதுவையில் சமீபத்தில் என்ன பிரச்சனை, இப்போ வந்து வெள்ளம் மழை பெஞ்சது, அப்போ அதனால் மக்களுக்கு என்ன பாதிப்பு, அதை சார்ந்து பேச தவறாரோ? இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு, அதை சார்ந்து பேச தவறாரா? தற்போதைய சூழல்ல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இன்கேஸ் அது ஒப்பீனியன் சொல்லாம போகலாம், தமிழ்நாட்டு பிரச்சனை கடந்து போகலாம், திருப்பரங்குன்ற இஷ்யூவா இருக்கட்டும், இது போன்று இப்ப நடக்கக்கூடிய ஒரு கரண்ட் பாலிடிக்ஸை டச் பண்ணாம விஜய் போறாரோ? ஒருவேளை புதுச்சேரியா இருக்கட்டும், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கடந்து போறாரோ? ஏன் அதுல விஜய் அவர்கள் கவனம் செலுத்தலையா, அல்லது செலுத்த தற்பொழுது வேணாம்னு நினைக்கிறாரா? இல்லை, ஒரு டீப்பான அரசியலுக்குள்ள ஒரு போக விரும்பலையோன்னு தான் எனக்கு தோணுது பாண்டிச்சேரியை பொறுத்தளவு. ஏன்னா ஏற்கனவே நாமக்கல்ல பேசினார், நாமக்கல்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னவோ அதை பேசினார், கரூர்ல என்ன பிரச்சனையோ அதை கரூர்ல பேசினார். ஸோ அதனால வந்து அவருடைய முந்தைய சுற்றுப்பயணத்தில் அந்தந்த ஊர்களில் என்ன பிரச்சனையோ அதை பேசியிருக்காரு. பேசாமல்லாம் அவர் வரல. இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அதான் நீங்க இப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ சொல்றீங்க, கட்டாயமா அதுக்கு வந்து விஜய் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கணும். சொல்லாமல் கடந்து போவதுங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் இன்னும் முழுமையான அரசியல்வாதியா மாறல. ஒருவேளை அவர் வந்து இப்போ ஒரு புறம் முஸ்லீம் வாக்குகள் வேணும், இன்னொரு புறம் இந்துக்கள் வாக்குகள் வேணும். இந்த நேரத்தில் நாம் ஒரு கருத்து சொல்லி ஏதோ ஒரு தரப்பை நமக்கு எதிராக மாத்திரக்கூடாது அந்த கருத்துன்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதன் காரணமாக அமைதியாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லையே, தானா சால்வ் ஆயிருமேன்னு நினைக்கிறார். அது ஒரு அரசியல்வாதிக்கு அழகல்ல. எப்போவுமே உங்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து கட்டாயமாக பேசித்தானே ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து அவர் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ எதிர்காலத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான பாயிண்ட் தான் அது. இப்போ அதே மாதிரி புதுச்சேரின்னு வரும்பொழுது பக்கத்தில் காரைக்காலையும் சேர்த்து தான் பேச வேண்டியிருக்கிறது. பெரிதும் அவர்கள் பாதிக்கப்படுவது இலங்கை கடற்படையினால் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது. சமீப காலமாக மட்டும் துப்பாக்கிச்சூடு பட்டு அவர் நேரில் நிறைய பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒன்று பேசுகிறார் மதுரை மாநாட்டில், அடுத்த செகண்ட் இலங்கை அதிபர் போயிட்டு கச்சத்தீவில் போய் ஆய்வு நடத்துறாரு. அப்போ அந்தளவுக்கு இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை எல்லாருமே கொண்டாடுறாங்க. தாவேக விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொண்டாடுறாங்க. நிச்சயமாக விஜய் பேசினா எதிரொலிக்குது. அப்போ இன்னும் அழுத்தம் திருத்தமாக புதுச்சேரியில் இருந்து கொண்டு ஒன்றிய அரசு அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா கூட தமிழக மீனவர்களுக்கும் புதுவை மீனவர்களுக்கும் சேர்த்து அவருடைய குரலை பதிவு செய்திருக்கலாமா? ஒருவேளை இதுக்கப்புறம் பதிவு செய்யனாலும் இந்த வாய்ப்பை சொல்றேன் சார், பதிவு பண்ணியிருக்கலாமோ? இல்லை, ஏற்கனவே இலங்கை இராணுவத்தால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ஆதரவாக ஒரு உண்ணாவிரதமெல்லாம் இருந்திருக்கிறாரு. நாகப்பட்டினம் நேராக போயிருக்கிறாரு. அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறார். ஸோ அதனால் வந்து மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் விஜய்க்குமான தொடர்புங்கிறது இனிமேல் தான் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லை. எப்போவுமே அவர்கள் குறித்து
அவருக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்குது. ஸோ அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து காரைக்கால் மீனவர்களுக்காக அவர் பேசியிருக்கலாம். அதுதான் சொல்கிறேனே, இப்போ அவருக்கு எடுத்து சொல்கிற ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க, அல்லது அந்த பேச்சை சுவாரஸ்யமாக உருவாக்கி தருகிற ஆட்களை இனிமேல் அவர் தேட வேண்டியதாக இருக்குது. பட் இங்கே ஏராளமானவர்கள் இருக்காங்க. நீங்கள் அவர் கொஞ்சம் அதற்கு அனுமதி கொடுத்தாருன்னா கட்டாயமாக நிறைய நல்ல நல்ல ஆட்கள் அவர் கூட போய் சேர்ந்து அதை செஞ்சு கொடுக்குற வேலையை கட்டாயமாக செய்வாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தடை இருக்கு. மேபி அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணா அந்த மாவட்டத்திற்கு அந்த மாநில புதுவைக்கு பண்ணா அந்த சூழலுக்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி இன்னும் விஜய் அவர்கள் ஒன்றும் பேசுறதுக்கு பயப்படுவார்கள் சார். ஆடியோ லான்ச்ல வந்து ஒரு குட்டி ஸ்டோரி. ஆனால் எல்லாமே பயிற்சியின் அடிப்படையில் வர்றது தாங்க. நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் வந்து படித்த ஐஏஎஸ் எல்லாம் ஆயிட முடியாது. 1ஆவதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அவர் இப்போ 1ஆவதுலேருந்து ஆரம்பித்து மெல்ல நகர்ந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு. அதற்கு இதெல்லாம் வழிமுறைங்கும் போது அவர் நேரடியாக இந்த நடுவில் இருக்கிற கூட்டல் கணக்கல் கழுத்தெல்லாம் விட்டுட்டு விடைக்கு போயிடுறாரு. அவ்வளோதான். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. பட் காலம் வந்து அவர் மெல்ல செதுக்கும். நான் அப்படி தான் உறுதியாக நம்புகிறேன். தன்னை சுற்றி வெறும் அரசியல்வாதிகள் நடமாட்டமே இருக்கும் பொழுது, அரசியல்வாதிகள் பேச்சை மட்டுமே கேட்கும் பொழுது கட்டாயமாக அவருக்குள்ள ஒரு அரசியல் மாற்றம் நிகழும். அதை வந்து பேசக்கூடிய ஆள் தான் அவர். அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். ஒரேடியாக வந்து நாளைக்கே மைக்கை பிடிச்சி ஒரு 3 மணி நேரம் முழங்குவாருன்னு நம்ம எதிர்பார்ப்பதும் நம்முடைய தவறு தான். இதை பார்ப்போம். இந்த ஜனநாயகம் ரிலீஸுக்கு பிறகு முழுக்க அந்த வேலையை தானே அவர் பார்க்க போறாரு. இன்னும் பயிற்சி எடுத்துப்பாரு, நம்ம நம்புவோம். ஐ மீன் எடுத்தோடனே பெருசா எதிர்பார்க்க வேணாம், நிச்சயமா அவரிடமிருந்து இதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நான் நோக்கம் என்ன, அதுதான். இந்த மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு சில விஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வேகத்தில் அவர் போயிட்டு இருக்காரு. அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள்லாம் அவர் கத்துக்கிட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கத்துப்பாருன்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான். கத்துக்கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா நடக்கட்டும், வாழ்த்துக்கள். இப்ப புசியானந்த் அவர்கள் இன்னைக்கு வர்றாரு, மைக்கை வாங்கிட்டு பேசுறாரு. பட் புதுவை காவல்துறையினர் வந்து ஹேண்டில் பண்ண விதமே வேற மாதிரி இருந்துச்சு. மைக்கை கொடுங்க, 40 பேர் செத்துருக்காங்க, இதுக்கப்புறம் அதெல்லாம் இங்கே நடக்க முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு முழுக்க அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், தாண்டி போகிறவங்களை கட்டுப்படுத்தினா இருக்கட்டும், கியூஆர் கோட் ஸ்கேன் ஒரு முழுக்க அவங்களுடைய காவல் வளையத்துக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை சுட்டி காட்டி தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு. இருந்தாலும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தமிழக காவல்துறையை ஒப்பிட்டு பேசுவது சரியா அமையுமா? ஏன்னா இங்கே அரசியல் எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதே ஆதவர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டதுக்கப்புறம் அவரை பாதுகாப்பு கொடுக்குறதும் இதே தமிழ்நாட்டில் தான் அவர் இருக்காரு, விஜய் அவர்களும் இங்கே தான் இருக்காரு, இத்தனை ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு சம்பவம் தவறாக நடந்தது, அதை ஒட்டுமொத்தமாக பிளேம் பண்ணுறது சரியா இருக்குமா, அல்லது இந்த நிகழ்வுல மட்டும் சுட்டி காட்டி கம்பேர் பண்றது சரியா இருக்குமா? இல்லைங்க, எல்லா அரசியல்வாதிகளும் அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது காவல்துறை மீது ஒரு மதிப்பீடும், எதிர்கட்சியான பிறகு காவல்துறை மீது ஒரு மதிப்பீடும் வச்சிருப்பாங்க. இதை நம்ம காலகாலமாக பார்த்துட்டு இருக்கோம். காவல்துறையை பழி சுமத்திய அதே வாயை அவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டு அப்படி பாராட்டும். இதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல். இந்த அரசியலுக்குள் காவல்துறை வந்து சிக்கிச்சு, அவ்வளோதான். இன்னொன்று வந்து இப்போ அவங்க அங்கே நினச்சிருந்தாங்கன்னா விஜயை வந்து ஒரு பெரிய நடிகராக நினச்சி அவங்க ஒரு ஃபேனாக கூட மாறி இருக்கலாம். ஏன்னா பல காவல்துறை அதிகாரிகள் வந்து தன்னுடைய கடமையும் தாண்டி விஜயை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ரசிக்கிறவங்களாம் இருக்காங்க. இல்லாமல் இருக்காங்களான்னா இல்லை, இருக்காங்க. ஆனால் அந்த காவல்துறை அதிகாரியாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அந்த இடத்துல. ரொம்ப நான் வந்து ஒரு சினிமா காட்சியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்களுடைய அந்த ஃபோர்ஸை பார்க்கும்பொழுது ஒரு சினிமாவில் வர்ற ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருப்பாரோ அப்படி பார்த்தேன் நான் அவங்கள. அந்த கட்ஸ் எல்லா அதிகாரிகளுக்கும் வேணும். ஏன்னா இங்கே இவரா அவராங்கிறதெல்லாம் தாண்டி என்னுடைய கடமை இது, நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிற அதிகாரிகள் இங்கே வேணும். ஏன்னா டெல்லியில் வந்து ஒரு முறை இவங்க இந்திரா காந்தி அம்மாவுடைய அல்லது சோனியா காந்தி அம்மாவுடைய அவங்களுடைய கார் நோ பார்க்கிங் இருந்துச்சுன்னு டோ பண்ணிட்டு போன அதிகாரி இருக்கார், இங்கே இருந்தார். ஸோ அப்போ வந்து அந்த யாராக இருந்தாலும் என் கடமை இது, நான் செய்வேன்னு சொல்கிறவர்கள் எல்லா மாநிலத்திலையும் வேணும். அந்த மாநிலத்தில் இருந்தாங்க, உள்ளபடியே சல்யூட் அவங்களுக்கு. ஓகே, நிச்சயமா சார். ஏன்னா புசியானந்த் அவர்கள் பேசுறாரு, அந்த பெண் காவல்துறை அதிகாரி வந்து அவங்க ரியாக்ட் பண்ண விதமே ஓகே, இது எங்களுடைய பொறுப்பு, நீங்க போலான்னு வெளிப்படுத்தின விதம். டக்குன்னு இன்னொருத்தர் பார்த்தா கூட்டத்தில் துப்பாக்கியோடு வந்து விட்டார். டக்குன்னு துப்பாக்கி மர்ம நபர் பூந்துட்டாங்க, அப்படியெல்லாம் வேற போட்டாங்களே, பாத்தீங்களா? இல்லை, அது ரொம்ப தவறான ஒரு பழக்கங்க. ஆக்சுவலாக விஜய் எங்கேயாவது சிக்குவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற கூட்டமாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அப்போ அங்கே நீங்கள் துப்பாக்கியோடு போகும்போது அது ஏதோ ஒரு வகையில் விஜயத்தான் பாதிக்குங்கிறது அவருக்கு தெரியாதா? இப்போ அவர் என்ன குழந்தையா? அவர் வந்து ஒரு பிரமுகருக்கு, முக்கியமாக தாவேகா பிரமுகருடைய பிஎஸ்ஓன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து காரைக்குடி தொகுதியில் அவருக்கு தான் சீட்டு கொடுக்க போகிறாங்கங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. மருத்துவர் பிரபு அவர் வந்து அங்கே ரொம்ப செல்வாக்காக இருக்கார். மக்கள் எல்லாருமே இப்போவே அவர்கிட்ட போய் மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு செல்வாக்காக இருக்கார். அவருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இவர் இருக்கார். ஓகே, அவர் வந்து கூட்டத்துக்கு போகிறாருல, நீங்கள் அவர் கூட தானே போகணும்.
அவரை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ நின்றுட்டு துப்பாக்கியோட நின்னா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? இன்னொன்று அது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்குது. இவர் யார், எதுக்காக வந்தார், விஜய்க்கு எதிராக வந்தவரா, விஜய்க்கு ஆதரவாக வந்தவரா, இவ்வளவு கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை தவிர்க்கணும்னா நீங்கள் துப்பாக்கியை வீட்டில் வச்சுட்டு கூட வரலாம். இப்போ எல்லா இடத்துக்கும் துப்பாக்கி தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வடமாநில அளவுக்கு இல்லை, தமிழகமோ புதுவையோ அப்படி இல்லை. அப்படி ஒரு பெரிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போகலை இங்கே. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி வந்தாங்கன்னு எனக்கு புரியல. பட் இது போன்ற சம்பவங்களை எதிர்காலத்தில் தவிர்க்கணும். ஓகே சார், நீங்கள் சொன்னது போல் அவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் நம்ம இல்லைங்கும் போது இங்கே எல்லாம் சரியாக இருக்குது. பட் அதை தாண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்களுக்கு மக்கள் நல்லது பண்ண வரேன்னு ஒருத்தர் வர்றாரு. அவரிடமிருந்து ஒரு பெட்டரான ஒரு அரசியலை எதிர்பார்க்கிறோங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, ஒரு முறை பேசும்பொழுதும் இப்போ சமீபத்தில் முதலில் ஆரம்பிக்கும் போது இல்லை, பிறகு எம்ஜிஆர் அவர்களை கையில் எடுக்கிறாங்க. 74, 77 அப்படிங்கிற ஃபார்முலாம் 77 இங்கே இப்போ புதுவையில் அவங்க ஆட்சி அமைத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொல்கிறாரு. மீண்டும் மீண்டும் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ளே எடுத்துகிட்டே வர்றாரு. விஜய் அவர்கள் முடிவாக திமுகவை எதிர்த்த எம்ஜிஆர் போன்று தன்னை இந்த திமுகவை எதிர்ப்பதற்காக செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரா? அது எடுபடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லை அதிமுக 2.0வாக மாற்ற முயற்சிக்கிறாங்களா? இப்போ அதிமுகவிலிருந்து அடுத்த வரவுகள்லாம் இருக்க காத்திருக்கும் பொழுது இருக்கிற டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகிறாரா, இல்லை எம்ஜிஆரை மட்டும் எடுத்துக்கிறாரா? இல்லை, எம்ஜிஆருங்கிறவரே ஒரு அருமையான ஃபார்முலாங்க. இங்கே அவர் திரை கவர்ச்சிங்கிறத தாண்டி அவர் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இந்த மக்களுக்கு இருந்துச்சு. அவர் பேசிக்கலாகவே அவருடைய கேரக்டரை அவர் வடிவமைச்சிட்டே இருந்தார் மக்கள் மத்தியில். இன்னும் அவரை வள்ளல் அப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்கி வச்சுருந்தார். அதுக்கான முயற்சிகளை அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ அவர் எம்ஜிஆருங்கிறவர் அவ்வளோ சீக்கிரம் இந்த மக்கள்கிட்ட அகற்றவே முடியாது. நீங்கள் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு கூட இந்த எம்ஜிஆருங்கிற பிம்பம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ விஜய் போன்றவர்கள் நானும் எம்ஜிஆராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல முகவரி தானே. இப்போ ஆக்சுவலாக அவரும் திரைத்துறையில் இருந்தார், உச்சத்தில் இருந்தார், அரசியலுக்கு வந்தார், ஜெயிச்சார். நானும் திரைத்துறையில் இருந்தேன், உச்சத்தில் இருந்தேன், அரசியலுக்கு வர்றேன், ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு வந்திருக்கேன். அவ்வளோதான். ரெண்டும் ஒப்பீடு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரே ஒப்பீடாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ எடப்பாடி தலையில் தொப்பியெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங்கில் உட்கார வச்சாங்க. எம்ஜிஆருங்கிறவர் அப்படி நீங்கள் மாறுவேடம் போட்டு வர வேண்டிய ஒரு நபர் இல்லை. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றணும். அவர் எப்படி சினிமாவில் ஜெயிச்சு சக்கரவர்த்தியாக இருந்தாரோ, அரசியலில் ஜெயிச்சு சக்கரவர்த்தியாக இருந்தாரோ, மக்களோடு மக்களாக இருந்தாரோ, அதை நோக்கி பயணம் பண்ணணும். வெறும் வேஷம் மட்டும் பிரயோஜனப்படாது. விஜய் 2வது ஃபார்முலாவை கடைபிடிக்க மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமா சார், விஜய் அவர்கள் எம்ஜிஆர் பெயரை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அவர் குணத்தையும் பின்பற்றி வந்தால் மக்கள் நிச்சயமாக ஏற்றுப்பாங்க. இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. அதுலேயும் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப குரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பல தாவல்கள்லாம் காத்திருக்குன்னு சொன்னாங்க. தாவேக்கால இருந்தாலும் தாவேக்காலையான்னு பொறுத்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.